இதுக்குமே எத்தனை பேர் கதறாங்கன்னு பாருங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் சொல்கிறேனே, வேணாமே பேசக்கூடாதுன்னு அவர் போயிட்டுருக்காரு. வேறு ஒன்று பேசினா தாங்காது. ஏன்னா உண்மையெல்லாம் சில உண்மைகள்லாம் வெளியே வரும். அதனால் மீறிய Welcome to DJ in Nilal. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசுனது பார்த்துருப்பீங்க உறவுகளே. பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து அவர் களத்தில் இறங்கட்டும், களத்தில் இறங்கி விளையாடட்டும், களத்தில் பூந்து விளையாடட்டும், களத்தில் வரட்டும், மக்களோட மக்களாக நிற்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மக்களோட தான் நிற்கிறாரு, மக்களோட மக்களாக மட்டும்தான் நிற்கிறாரே ஒழிய அவர் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காகவோ தன்னுடைய தன்னடத்திற்காகவோ எதுவுமே அவர் பண்ணலை. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எப்போ வந்து அரசியல் களத்துலேருந்து இறங்கினாரோ அதுக்கு முன்னாலேருந்தே நடிச்சிட்ருக்க காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்களோட மக்களாக தான் நிற்கிறாரு. வந்து ஒரு போராட்டமாகட்டும், ஏதாவது மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல் குரல் வந்து அது நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய குரலாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க. அண்ணா வந்து இவ்வளோ பேசுவாரா? அதான் சொல்கிறேனே, அதாவது வந்து புலி வந்து பதுங்கிறது பாயிறதுக்கு தான். அதாவது சாது ரெண்டாள் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து சாதுவாக இருக்கிறாங்க, அவங்க பேச தெரியாது அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் கிடையாது. அதாவது வேண்டாமே, நம்ம வந்து கர்ஜிக்கக்கூடிய இடம் இது கிடையாது. எங்கே கர்ஜிக்கணுமோ அது அங்கே கர்ஜிக்கணும். அப்போ தான் வந்து அந்த கர்ஜனைக்கும் ஒரு மரியாதை இருக்கும், கர்ஜிக்கிறவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கும். சும்மா எல்லா இடத்துலையும் மைக் கிடைக்குதுன்றதுக்காக வந்து கூவிட்டு போகிறது வந்து அதுக்கு பேர் கர்ஜனையாக, நல்ல ஒரு கர்ஜனையாக இருக்காது. அதனால வந்து அவர் ஒரு களத்தை தேர்வு செஞ்சு அந்த களத்தில் வந்து தன்னுடைய கர்ஜனையை வெளிப்படுத்தணும் சொல்லிட்டு வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள். அந்த கர்ஜனையை பார்த்தீங்கன்னா அதை கேட்குற நமக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கெத்து வருது இல்லையா, நமக்குள்ளுமே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதன் மூலமாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கூவிக்கிட்டு வருவாங்க, கொத்தடை மீஸ்லாம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அவர் வந்து இப்படி சொல்லலாம், எப்படி வந்து அவர் வந்து இப்படி பேசலாம், எப்படி வந்து அவர் இது பண்ணலாம், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, எதை தொட்டாலும் குத்தம், எதை பண்ணாலும் குத்தம். அதாவது வந்து அந்த கூட்டத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. பாலிமர் நியூஸில் தான் நான் அதை பார்த்தேன். அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்டு கீழே வந்து 2026 யார் காணாமல் போவாங்க பார்ப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்லாம் வந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, விமர்சனத்துக்குரிய ஒரு நாள் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். அதாவது வந்து ஒருத்தர் ரெண்டு பேரால் ஒரு விமர்சிக்கக்கூடிய ஒரு தலைவன் கிடையாது. எல்லாருமே வந்து விமர்சிக்கிற அளவுக்கு ஒரு தலைவன் ஆகிட்டார். அது மட்டும் இல்லை, அரசியல்னாலே என்னன்னு தெரியாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஏதோ நம்ம ஓட்டு போடுறோம், அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க, ஏதோ வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க, ஏதோ நம்ம மக்களுக்கு ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொருட்படுத்தாமல் ஏதோ நம்ம ஒன்றா தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருந்த மக்கள் மத்தியில் இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான் இல்லையா. இப்போ சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு அரசியல் பேசுது. அப்போ அந்த அரசியலை வந்து சொல்லிக் கொடுத்தது யார்? அரசியல்னாலே என்னன்னு தெரியாமல் இருந்த மக்களுக்கு நடுவில் பாமர மக்கள் கூட இன்னைக்கு அரசியல் பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அரசியல்னா என்ன அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டு பேசுகிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் வந்து மக்கள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூதானம் ஆயிட்டாங்க. இப்போ வந்து ரொம்ப வந்து தெளிவாக இருக்கிறாங்க. தற்குறின்னு சொன்னவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக யார் தற்குறி ஆக்கப்பட போகிறாங்க, யார் தற்குறியாக நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து 2026 எலெக்ஷனில் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லை, நிறைய வந்து அப்படி சொல்கிறது நன்மைகள்லாம் வந்து மக்களுக்கு நான் செய்ய வந்திருக்கிறேன், நான் மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு வந்து கன்ஃபார்மாக எல்லார் வீட்லேயும் ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும். அப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தரமான எப்படி சொல்கிறது நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு படிப்பு, வீட்டுக்கு ஒரு படித்த பட்டதாரி இருக்கணும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நிறைய வந்து நான் மக்களுக்கு நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காரு. மற்றவங்கள மாதிரி நிறைய அவுத்து விட்டுட்டு புழுகு முட்டையை அவுத்து விட்டுட்டு நான் வந்து செய்யாமல் போக மாட்டேன். விஜய் வந்து சொன்னால் கண்டிப்பாக செய்வேன், சொல்லாததையும் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்களே, நம்ம அதை கையில் தான் இனிமேல் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பதவி பொறுப்பில் யாரை உட்கார வைக்கணும், யாரை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கலைகளை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமாக நம்ம ஓட்டு உரிமை வந்து பார்க்கப்படுது. அதனால் இதை கரெக்டான அவங்களுக்கு செலுத்தி கரெக்டானவங்களை வந்து உட்கார வைக்கணும். வந்து எப்படி சொல்கிறது என்னன்னு தான் பார்ப்போமே. அரசியல்னால் எப்படி இருக்கும்?
அந்த புது மாற்றத்துக்கான அரசியல் எப்படி, அந்த மாற்றத்துக்கான அரசியல் வந்து மக்களுக்கான அரசியல் எப்படி இருக்கும், வந்து அது எப்படின்னு தான் பார்த்துருவோமே. அதை வந்து நம்ம ஏன் அதை வந்து அது ஒரு இயக்கமாகவே நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கான அந்த அந்த பதவி அந்த சீட்டில் வந்து உட்காரக்கூடியவங்க வந்து உட்காந்தாதான் அந்த சீட்டுக்கே ஒரு மரியாதை இல்லையா? சும்மா வந்து இப்போ நான் போய் உட்கார்றதுனாலையோ நீ மற்றவங்க போய் உட்கார்றதுனாலையோ இல்லை மற்றவங்க வந்து தகுதியே இல்லாதவங்க அந்த சீட்டில் உட்கார்றதுனாலையோ அந்த சீட்டுக்கும் மரியாதை கிடையாது. என்ன அதை வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மரியாதை கிடையாது, ஓட்டு போட்ட நம்மளுக்குமே மரியாதை கிடையாது. ஓட்டு போடுற அன்னைக்கு வருவாங்க, நான் அதை பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன், இதை செய்கிறேன், அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க, ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த மாதம் 1000 மகளிர் உதவித்தொகை வந்து மகளிருக்கான உதவி எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு அது இல்லாமல் இருக்குது, ஒரு சில பேர் அதை வாங்குறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும்? 1000 ரூபாய் வச்சுட்டு ஒரு நாள் தள்ள முடியுமா சொல்லுங்கள்? ஒரு வீட்டு வாடகை எடுத்துக்கிட்டால் சாதாரணமாக வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமன் லெட்டின் பாத்ரூமாகவே இருந்தாலும் கூட அந்த வீட்டுக்கு வாடகை வந்து 4000லேருந்து 5000 குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது அப்படி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். வீட்டு விலைவாசியெல்லாம் அந்தளவுக்கு வந்து குறைவாக இருந்துச்சு பார்த்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா 180 ரூபாயிலேருந்து 200 ரூபாய் ஒரு லிட்டர் எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் விற்கிது. மற்றபடி பருப்பாகட்டும் எல்லாமே வந்து இப்போ எதுவுமே வாங்கக்கூடிய நல்ல ஒரு பொருளை, ஒரு ஃபுட்டை, ஒரு ஆரோக்கியமான ஒரு காய்கறியை வந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்மளால முடியல. இப்போ நம்மளாலே அப்படி இருக்கும்போது பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்க? 200 ரூபாய் 100 ரூபாய் கூலி வேலைக்கு போகிறவங்களாம் அந்த சாப்பிட முடியுமா? நல்ல சாப்பாடு ஃபுட்டுக்கு சாப்பிட முடியுமா? இருக்காது. அதனால இப்போ இந்த 1000 ரூபாயை வாங்கிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு எல்லாத்தையுமே விலைவாசி ஏற்றிட்டாங்க. இப்போ பாருங்க, சிலிண்டர் விலையை குறை பண்ணாங்க, டீசல் விலையை குறை பண்ணாங்க, பெட்ரோல் விலையை குறை பண்ணாங்க, விலைவாசி எல்லாம் குறையும். சாப்பாடு உணவு தானியங்க அரிசி எடுத்துக்கிட்டா 80 ரூபா 70 ரூபா அரிசி, சாதாரணமாக ஒரு அரிசி வந்து கிலோ வந்து 70 ரூபா 80 ரூபா விற்கிது. நல்ல ரேஷனில் நல்ல அரிசி கிடையாது. ஏன்னா அந்த அரிசி இத்தனை பேர் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் ஆக்கி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தான் போடுறாங்க. அதனால் நம்ம வந்து எடுக்க போகிற முடிவு வந்து நமக்கான முடிவு கிடையாது, நம்ம சந்ததி, நம்ம எதிர்காலத்துக்கான முடிவு. அதனால் பார்த்து செயல்படணும் உறவுகளே. சூதானமாக இருங்க, பார்த்து சூதானமாக இருங்க. யார் வேணாலும் என்ன வேணால் பேசிட்டு போகிறேன். இப்போ வந்து தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசினதுக்குமே கூட பேசலை, களத்தில் இறங்கலை, மக்களை பற்றி பேச மாட்டாரு, அவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டாரு, அவர் பயப்படுறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அவர் பேச மாட்டாருன்னா இல்லை, சும்மா மைக் அடிச்சதுன்ற கண்டதையும் வந்து உடலிட்டு போகிறதுக்கான ஒரு பேச்சு அது இருக்காது. ஏன்னா பேசினா தாங்க மாட்டாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுக்கே வந்து இப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாரு, இது பண்ணிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, எப்படி இப்படி பேசலாம், விஜய் வந்து எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட்டம் போட்டு கதறாங்க இல்லையா? இப்போ இதுக்குமே கதறுவாங்க பாருங்க, இதுக்குமே எத்தனை பேர் கதறாங்கன்னு பாருங்களேன். எனக்கு ஒன்றுமே புரியல. அதான் சொல்கிறேனே, வேணாமே பேசக்கூடாதுன்னு அவர் போயிட்டு இருக்காரு. வேற ஒன்று பேசினா தாங்காது. ஏன்னா உண்மையெல்லாம் சில உண்மைகள்லாம் வெளியே வரும், தன்னை மீறியே அந்த உணர்ச்சி வசப்பட்டு கொட்டுற மாதிரி தான் இருக்கும். என்ன அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணாமல் நீங்களே வந்து அப்படி வந்து வாய்க்கு வந்தது வந்து உளரும் போது, ஒரு 10 பேர் கூட்டத்தை பார்த்தோன்னே வாய்க்கு வந்தது உளரும் போது அவர் எப்படி நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. மக்களுக்குமே அது என்னன்னு தெரியும். அப்போ வந்து பேச மாட்டாங்களா என்ன சொல்லுங்கள் உறவுகளே? அப்புறம் வந்து இன்னொன்று சொல்கிறேன், காற்றடிச்சா காணாமல் போயிடும் அந்த கட்சி, காற்றடிச்சா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த கட்சி, புயல் அடித்தா ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த கட்சி, தற்கொலை கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம், அப்படி இப்படி தலைவனை போல தான் தொண்டனுங்க அப்படின்னு பேசினவங்களுக்கு எல்லாருக்குமே 2026 நல்ல ஒரு பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். வந்து பார்ப்போம். எல்லாமே அது சொல்கிறேனே, எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கடவுள் கையிலன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, நம்ம கையிலையுமே தான் இருக்குது. ஏன்னா அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு கொடுத்துருக்காரு அந்த கடவுள். அதனால் நம்ம வந்து கரெக்டாக பயன்படுத்துவோம். காலத்துக்கும் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கான அரசியல் இப்படி தான் இருக்கணும்னு பார்த்துருவோமே உறவுகளே. பார்ப்போம், எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? நன்றி, வணக்கம்.